எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பீன்ஸ் பெரட்டல் கோழி போட்டு பீன்ஸ் பெரட்ட போகிறோம். முதல்ல என்ன செய்யுங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு பெரிய துண்டு எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிடுங்க. கொஞ்சம் செத பகுதியாக எடுத்துக்கோங்க. எலும்பு இல்லாமல் இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 பூண்டு எடுத்து இப்படி இடிச்சு வச்சுருக்கிறேன். 10 பூண்டு இது மாதிரி இடிச்சுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு நல்லா வதங்கிருச்சு, சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊசி மிளகா நான் வந்து ஒரு 4 எடுத்துருக்கேன். பழுத்த மிளகா 2 எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கியிருக்கேன். இந்த சிக்கனோட போட்டு பூண்டு மிளகாலாம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா பாருங்கள். ஓகே, நம்ம என்ன போட போகிறோன்னா முட்டை. இந்த சிக்கனோட 2 முட்டையை கலந்துருங்க. கலந்து நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிளறி இது மாதிரி வேக வச்சுருங்க. அப்புறம் நல்லா வேகணும். கிராண்ட் பீன்ஸ் நல்லா அலசிட்டு நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த முட்டையோடு போட்டு கிளறுங்க, கிண்டணும். அப்புறம் பீன்ஸ் வந்து நம்ம இப்படி வெட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், பட்டை மிளகாய் தூள். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மட்டும் போட்டுக்கணும். போட்டு இந்த எண்ணெயோட கிண்டுங்க. நம்ம வந்து சிக்கன் ரசா இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி போடுறோம். உங்களுக்கு உப்பு பத்தலாம் அப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு அப்படி சிக்கன் ரசா இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஒரு கரண்டி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பாலில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றுங்க நல்லா இருக்காது, ருசி இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் பால் நல்லா திப்பால் வாங்கியிருக்கேன். இந்த கரண்டியில் 2 கரண்டி ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பெரட்டல் ரெடி. நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப ருசியாக இருக்குது. பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. நன்றி. ரெஸ்டாரண்ட் இப்போது தீபாவளிக்கு சமைச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும். நன்றி.